இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஜெபத்தினால உண்டாகக்கூடியவை, ஜெபத்தினால என்ன நடக்கும், ஒரு ப்ரேயர் உள்ள லைஃப்பில், ஒரு ஜெபம் உள்ள வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும், ஜெபத்தினால உண்டாகக்கூடியவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் தமக்கு செவியை சாய்த்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்போ நம்மளுடைய பிள்ளைகள் கூப்பிடுவார்கள் என்று சொல்லி அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள், ஜெபிக்க உங்களை முற்படுத்தி கொள்ளுங்கள், ஜெபிக்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஜெபம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதற்கு நான் ஒரு பெரிய சாட்சியாய் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார். ஜெபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த ஜெபத்தினால உண்டாகக்கூடியவை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு சில காரியங்களை குறித்து இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளோடு பேசுவார். யாத்திராகமத்தின் புஸ்தகமும் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், கர்த்தர் ஜெபத்தை கேட்பவர். முதலாவது ஆண்டவர் ஜெபத்தினால உண்டாகக்கூடிய காரியத்தை சொல்லுகிறார். ஜெபத்தினால ஆண்டவர் ரட்சிப்பார். ஜெபத்தினால ஆண்டவர் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுப்பார். வாசிப்போம். யாத்திராகமம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அவர்கள் முறையிடுகிற சத்தம், அவர்கள் ஜெபிக்கிற சத்தம், அவர்கள் ஜெபிக்கிற வார்த்தைகள், அவர்கள் ஜெபிக்கிற மனநிலை, அவர்கள் ஜெபிக்கிற இருதயம் எல்லாம் தேவனுடைய சந்நிதியிலே அது எட்டினது. நம் ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதியிலே எட்டும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறார். நம்மளுடைய ஜெபங்கள் தேவனுடைய சந்நிதியிலே எட்டப்பட வேண்டும், ஆண்டவருடைய சந்நிதியிலே எட்டப்பட வேண்டும். ஒரு செய்தியை நம்ம சொல்லுகிறோன்னா அந்த செய்தி உலகமெங்கும் பரப்பப்பட்டாதான் அது பேர் செய்தி. 4 பேருக்கு தெரிஞ்சால் அது வெறும் குடும்ப செய்தி. எனக்கு மட்டும் தெரிஞ்சால் அது ரகசியமான ஒரு செய்தி. ஒரு செய்தியை நான் தெரியப்படுத்துகிறேன், அது எல்லாருக்கும் தெரிகிறதுனா அது பேர் தான் செய்தி. இன்றைக்கி ஆண்டவருடைய ஜெபத்தை நீங்கள் எப்படி பண்ணணும் என்றால், தேவ சந்நிதியில் அந்த செய்தி போய் எட்ட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வறுமை இருக்கிறது, எனக்கு கொடுமை நடக்கிறது, என்னை எதிர்க்கிறார்கள், எனக்கு பலன் இல்லை, இப்படி உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் அதை முதலாவது சொல்ல வேண்டிய இடம் தேவ சந்நிதியிலே அந்த ஜெபம் போய் எட்ட வேண்டும். இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சன்னிதானம். அப்படின்னு என்றால் தேவனுடைய இடம், ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த இடத்துல தேவன் இருக்கிற இடத்துல அந்த ஜெபம் போய் எட்டினது. இந்த சபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறது வெறும் பூட்டிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைப்பதற்காக அல்ல, தேவ சந்நிதியிலே உங்கள் ஜெபம் எட்டப்படுவதற்காக ஆண்டவர் தினமும் இந்த சபையை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி தேவ சந்நிதியிலே உங்கள் தேவைகளையும் உங்கள் காரியங்களையும் ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை உங்களால் வர முடியாமல் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாவது உங்களுக்கென்று ஒரு நேரம் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியில் எட்டுகிற முறையிடுகிற ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருப்பார். இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இவர்களை ரட்சிக்கிறவராக இருப்பார். எப்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கிறார்? இந்த ஜனங்கள் எல்லாம் முறையிடுகிறதை கர்த்தர் கேட்கிறார், ஆனால் இவர்களை ரட்சிக்க வேண்டும். சாதாரணமாக ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்க மாட்டார். எனக்கு விடுதலை வேணும் வந்து ஜெபிக்கிறேன், உடனே விடுதலை கொடுத்து உடனே அனுப்பி விட மாட்டார். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், உடனே ஆசீர்வாதத்தை கொடுத்து உடனே அனுப்புகிறது இல்லை. மளிகை கடையில் வாங்குறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுமா? மளிகை கடையில் நீங்கள் நின்று சொன்ன போதும் அவனே எல்லாத்தையும் போட்டு எடுத்து அவனே பில்லு போட்டு கொடுப்பான். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் தான் எடுக்கணும், தேடி நீங்கள் தான் எடுக்கணும். பில்லு போடுறதுக்கு நீங்கள் தான் லைனில் நிற்கணும். 2 இடத்துலையும் ஒரே பொருள் தான், ஆனால் வேலை நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி ஆண்டவருடைய ரட்சிப்பு சாதாரணமாய் கொடுக்க மாட்டார், சற்று ஒரு வித்தியாசத்தின் விதமாய் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில் தருவார். இந்த விடுதலையை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தருவார். யாத்திராகமம் 7:3 பார்த்தீங்கன்னா, முதல் காரியம் ரட்சிப்பை எப்படி தருகிறார் என்றால் இருதயத்தை கடினப்படுத்தி. சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையை தரமாட்டார், அவங்க கிட்ட இருக்கிற இருதயத்தை கடினப்படுத்தி. வாசிப்போம். யாத்திராகமம் 7:3. ஆமென். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும்
மிகுதியாய் நடப்பிப்பேன். முதல் காரியம், இருதயத்தை கடினப்படுத்தி. ஒருத்தர் இடத்துல இருந்து நமக்கு ஒரு தேவை வேண்டும் என்றால் உடனே ஆண்டவர் அந்த தேவையை அவர்களிடத்துலேருந்து சந்திக்க விட மாட்டார். முதல்ல அவன் இருதயத்தை கடினப்படுத்துவார். ஒரு இடத்துல இருந்து வெளியே வரணும்னா, ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா, ஒரு இடத்துல இருந்து ஆசீர்வாதம் வேணும்னா, ஒரு இடத்துல இருந்து உயர்வு வேணும்னா, ஒரு இடத்துல இருந்து நல்ல மேன்மை வேணும்னா, நல்ல வருமானங்கள் வேணும்னா உடனே ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டார். அதற்கு உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், நமக்கு மேலே இருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். சாதாரணமாய் கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல, சாதாரணமாய் ஆண்டவர் பரிகாரம் பண்ணுகிறவர் அல்ல. அவர்கள் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துவார். யார்கிட்டையாவது போய் நின்று பாருங்கள், அப்போ தான் அவன் இருதயம் கடினப்பட்டு இருக்கும். நல்லா பேசுகிறவங்க கூட அந்த நேரத்தில் தான் அவன் கடினமாக பேசுவான். சரி, நல்லா பேசுவாங்க, இவங்கக்கிட்டையாவது வந்து நம்ம இதை செய்யலாமே நினைக்கும்போது அவங்களும் நம்மளை கடினமாக பேசுகிற காரணம், ஆண்டவர் ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் முதல்ல அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அதை ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, நல்லா இருந்த ஆள் தானே, ஏன் இவர் இப்படி பண்ணிட்டார், இவர் நினச்சா அதை பண்ணியிருக்கலாமே, இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். கடினப்படுத்தி அற்புத அடையாளங்களை நடப்பித்து தான் யார் என்பதை காமித்து அவர்களிடத்துலேருந்து ஆண்டவர் வருவார். ரெண்டாவது, நம்பிக்கை கொடுப்பாங்க. சாதாரணமாக ரட்சிக்க விட மாட்டார் ஆண்டவர். நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. பார்வன் ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். சரி, உங்களை ஆராதிப்பதற்கு நான் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல கொடுக்குறான். அந்த நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து வருந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு வாதை வந்தோடனே உடனே என்ன செய்யறான், கொடுக்காமல் இருக்கிறான். இன்றைக்கு பொய்யான நம்பிக்கையை நமக்கு கொடுக்க ஆண்டவர் அந்த வாசலை திறப்பார். ஆண்டவரே, நீரே இதை செஞ்சுருக்கலாமே, நான் இவங்களை நம்பினேனே. பொய்யான நம்பிக்கை, பொய்யான வாக்குறுதி, பொய்யான வார்த்தை, இதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பார். சில வேளையில் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக, தான் பிள்ளையை ரட்சிப்பதற்காக, ஆண்டவர் யார் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அந்த பொய்யான நம்பிக்கையை தர மனுஷனை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிப்பார். அவன் நம்பிக்கை தருகிற மனுஷன் சாதாரண மனுஷமாக இருக்க மாட்டான். அவன் வந்து உங்ககிட்ட பேசுகிற பேச்சு உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்களா தெரியல, அப்படிப்பட்ட பேச்சை பேசுவான். நான் உங்களை விடுறேன், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு ஷூரிட்டி சைனை போட்டு தரேன், நான் உனக்கு நிலத்தை வாங்கி கொடுத்துட்றேன், நான் உனக்கு நான் அனுப்புகிறேன். இப்படி எல்லாத்துலேயும் பொய்யான வாக்குறுதியை தருவான். பார்வோன் இதே செய்துட்டு வரான். நான் உன் ஜனங்களை ஆராதிக்க விடுறேன், நான் உன் ஜனங்களை ஆராதிக்க விடுகிறேன், இந்த முறை விடுறேன்னு கர்த்தர் இதையெல்லாம் அனுமதிக்கிறார். ஆண்டவர் நினச்சிருந்தா கூக்குரல் இட்ட ஜபத்தை கேட்ட உடனே கர்த்தரால் ரட்சித்திருக்க முடியும், அவர் வல்லமையை காண்பித்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் இருதய கடினமுள்ள மனுஷன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சு அவனால் நம்ம ரொம்ப நொந்து போயிடுவோம். அவனால் இவன் நம்மளை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வருவார். அவன் பொய்யான வார்த்தையை சொல்லி நம்மளை நம்பிக்கை தருவான். அந்த நம்பிக்கையெல்லாம் நம்பி போய் நம்ம என்ன செய்வோம், ஏமாறுவோம். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிப்பார் வாழ்க்கையில். ஏனென்றால் கர்த்தர் தாம் ரட்சிக்கிற பிள்ளைகளை ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ரட்சிப்பதற்காக கொண்டு போகிற வழி என்று பார்க்கிறோம். அதோடு கூட மாற்றமில்லை, சில வேளையிலே ஆண்டவர் சுற்றி போக வைப்பார். சில வேளையிலே நேராய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, நேராய் கிடைக்க வேண்டிய வழியை ஆண்டவர் சுற்றி போக வைப்பார். யாத்திராகமம் 13:17 வாசிப்பீர்கள் என்றால் அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 13:17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் பாருங்க, தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் போனால் ரொம்ப சுலபம். ஆண்டவர் நம்மளை ரொம்ப சுலபமாக நடத்த முடியும். ஆனால் சில வேளையிலே ஆண்டவர் நம்மளை சுற்றி போக தான் வைக்கிறார். சில வேளையிலே ஆண்டவர் நம்மளை இப்படிப்பட்ட வருத்தத்தின் பாதையிலே சுற்றி போக வைக்கிறதற்கு காரணம், நம் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பி போயிடுவோம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் இயேசுவை நீங்கள் சர்ச்சுக்கு அதிகமாக வரமாட்டீங்க.
சர்ச்சுக்கு வந்தால் எப்போவுமே ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார் ஆண்டவர் அப்படின்னு இல்லை. சில வேளையில் ஆண்டவர் தம் பிள்ளைகளை சுற்றி போக வைப்பார். நெருக்கத்தின் பாதையில் ஆண்டவர் கொண்டு போவார். கோயிலுக்கு போய் நிம்மதி இல்லை. நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுகிறத பார்த்துருக்குறோம். சர்ச்சுக்கு வந்து நிம்மதி இல்லை, அங்கே போய் நிம்மதி இல்லை, சரி இங்கே உட்காந்து நிம்மதி இல்லை, இங்கேயாவது வழி கிடைக்குமான்னு வந்தேன், இந்த சர்ச்சிலையும் வழி இல்லை. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் அந்த வழியை ஆண்டவர் திறக்க மாட்டார். அவர் சுற்றி போக வைக்க தான் செய்வார். அந்த பாதையிலே நடத்த தான் செய்வார். யாரும் உங்களுக்கு தவறாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சர்ச்சுக்கு வந்தால் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். சர்ச்சுக்கு வந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அவர் நடத்தி போகிற வழி சுற்றி போக வைப்பார் உங்களை. சர்ச்சுக்கு வராமல் இருந்திருந்தால் கூட நல்லது நடந்திருக்கும் போல். ஆனால் வந்ததுனால தான் என் வேலை போச்சு, வந்ததுனால தான் எல்லாமே போச்சுன்னு. எல்லாமே போக வச்சது எதற்குன்னா, நீ மனம் அடிவாய் முடியக்கூடாது. இதிலும் பெரிதான ஒரு நெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க விடாதபடி கர்த்தர் உங்களை சுற்றி போக வைக்கிறார். வேறு வழியாக ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். இந்த காலை வேளையில் இந்த சபைக்கு உங்களையும் கொண்டு வந்திருக்கிறது நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஒரு பகுதி தான். ஆனால் ஆண்டவர் சில வேளையில் சுற்றி போக வைப்பார். தேவைகள் மத்தியிலும் சுற்றி போக தான் வைப்பார். ஆண்டவருடைய வழி அப்படிப்பட்ட வழியாக தான் இருக்கும். 17வது வசனத்தை வாசிப்போம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின், இது 18வது வசனம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் போதும் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பார்த்தீங்களா, நேராகவே போகலாம். ரொம்ப சுலபமான வழி. 2 வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் சுலபமாக ஆசீர்வாதத்தை பெறலாம். ஆண்டவரிடத்தில் சுலபமாய் ஆண்டவர் நடத்துகிற பாதை ஒன்று இருக்குது. 2வது பாதை வனாந்திரத்தின் வழியாய் சுற்றி போக வைக்கிற ஒரு பாதையும் இருக்கிறது. இந்த பாதையில் தான் பெரும்பாலான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறார். ஷார்ட் ரூட்டில் ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். என்றைக்குமே ஷார்ட் ரூட்லலாம் ஆண்டவர் நம்மளை டக்குன்னு ஆசீர்வதித்து உடனுக்குடனே செய்கிற ஆண்டவர் அல்ல. கொஞ்சம் சுற்றி போக வைத்து தாம் யார் என்பதை காண்பித்து ஆண்டவர் ரட்சிப்பார். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மளை ரட்சிப்பதற்காக இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை சுற்றி போக வைக்கிறார். அந்த சுற்றி போகிற பாதையில் தான் உங்கள் சரீரம் பலவீனப்படும். அப்போ தான் உங்களுக்கு வியாதி, இது வரைக்கும் வியாதியே இருந்திருக்காது, அப்போ தான் உங்களுக்கு புதுசாக வியாதி வரும். இது வரைக்கும் உங்களுக்கு நெருக்கமே இருந்திருக்காது, அப்போ தான் புதுசாக தேவை வரும். இதெல்லாம் ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற அற்புத அடையாளங்களையும் பார்த்து அந்த சுற்றி போகிற பாதையில் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பான பாதையில் நடத்துவதற்காக ஆண்டவர் உங்களை சுற்றி போக வைப்பார். அடுத்த காரியம், பின்தொடர வைப்பார். யார் யாரெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ, எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ, எதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் தான் வேணும்னு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, மறுபடியும் அது உங்களை விடாது, அது உங்களை பின்தொடர்ந்துட்டே வரும். ஆண்டவர் பார்வோன் இடத்துலேருந்து விடுதலை கொடுத்துட்டார். இவன் வேண்டாம், இந்த ஜனங்க வேண்டாம், இவன் ஊர் வேண்டாம், இவன் ஆசீர்வாதம் எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் வந்த பிறகு பின்னாடியே ஆண்டவர் பார்வோனை அனுப்புகிறார். இது எப்படி இருக்குது? உன்னை முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி அவனை அனுப்பி விட்டுருக்கிறாரான். அவனை அனுப்பி விட்டதான் ஆண்டவர் தான். அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, அதுக்காக ஆண்டவர் கெட்டவரா? ஆண்டவரே, நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் எனக்கு நன்மை தானே செய்யணும், இவனை என் பின்னாடி துரத்த விடுறீங்க. இன்றைக்கி நீங்கள் எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதெல்லாம் கடைசி வரைக்கும் உங்கள் பின்னாடி துரத்தி கொண்டே வரும். அது பார்வோனுடைய ரதத்தை போல் அது பின்னாக தொடர்ந்து ஓடிக்கொண்டே வருகிறது. யாத்திராகமம் 14:4 வாசிங்க. பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு ஆமீன். பாருங்கள், நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி. ஆமீன். ஆண்டவர் சொல்லுகிற யார் பின்னாடி வர வைக்கிறது? கர்த்தர் தான். நான் எவ்வளோ தூரம் இதெல்லாம் வேண்டான்னு விட்டாலும் ஆண்டவரே, இந்த கோபம் என் பின்னாடியே வருது. நான் எவ்வளோ தூரம் இதை வேண்டான்னு விட்டாலும் அது என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. அது உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு வாலிபர் சாட்சி சொன்னார், நான் இந்த குடியை விற்றுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் விட்டதுலேருந்து அதுதான் என்னை தேடி வந்துகிட்டே இருக்குது. நான் தேடி போன காலத்தில் கிடைக்காத அந்த மதுபானம் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் தான் வேணும்னு இருக்கிறேன், இப்போ எனக்கு இலவசமாகவே தேடி வருது. ஆண்டவரே வர வைப்பார். குடிக்கிறதுக்காக இல்லை, மறுபடியும் இழந்து போகிறதுக்காக அல்ல. உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். அது பின்தொடர்ந்து வரும், அது கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நம்ம முன்னாடி பார்த்து போயிட்டே இருப்போம்,
முன்னாடி பார்த்து நடந்துக்கிட்டே இருப்போம், ஆண்டவரை பார்த்து நடந்துக்கிட்டே இருப்போம். சில வேளையில் நடக்கும்போது இது பின்னாடி துரத்தி கொண்டே வரும்போது முன்னாடி இருக்கிறத பார்த்து பயந்து நிற்போம். நின்று நம்ம பின்வாங்காதபடி கர்த்தர் நமக்கு பின்னாக இருப்பார். ஆண்டவர் நமக்கு முன்னாக நடக்கிற ஒரு வழி இருக்குது, ஆண்டவர் நமக்கு பின்னாக நடக்கிற ஒரு வழி இருக்குது. யாத்திராகமம் 14 அதில் 19வது வசனத்தை வாசித்தீங்கள் என்றால் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை அங்கே செய்கிறார். பாருங்கள் 19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதன் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நடந்தது. இதுவரைக்கும் முன்னாடி வந்த ஆண்டவர் இப்போ பின்னாடி இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய கண்ணு முன்னாடி பார்க்கறதுனால, எதிர்காலத்தை பார்க்கறதுனால, எதிரில் நம்ம இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கறதுனால நம்ம கண்ணு என்ன செய்கிறதில்ல, ஆண்டவர் இருக்காதது போல இருக்குது. ஏன்னா விலகிட்டார். நம்ம நினைப்போம் ஆண்டவரே இல்லையே, இவ்வளோ சோதனை எனக்கு தந்திருக்கிறாரு, அவர் தானே என்னை அடிமைத்தனத்திலேருந்து ரட்சித்து கூட்டிகிட்டு வந்தார். அவரே கூட்டிகிட்டு வந்து கடலுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு அவனுடைய சேனையும் அனுப்பி விட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் தானே ரட்சித்து கொண்டு வந்தீங்க, நீங்களே நன்மை செய்வீங்கன்னு உங்களை தான் நான் பின்பற்றுறேன், நீங்களே எல்லாமே பண்ணுறீங்க, நம்ம அப்படி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் முன்னாடி இல்லை, பின்னாடி நிற்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த சோதனைகள், இந்த பலவீனங்கள், இந்த தேவைகள், இந்த வருத்தங்கள், இந்த மேன்மைகள் இல்லாத நிலைமைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கறதுனால நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றார். இன்றைக்கி பேக் போனுன்றது ரொம்ப முக்கியம், முதுகெலும்புன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தர் தம் பிள்ளைகளை பின்வாங்காத அளவுக்கு பேக் போனாய் ஆண்டவர் உங்களோடு நிற்பார். ஆனால் நமக்கு பார்க்கும்போது முன்னாடி இல்லாதது போல தெரியும் ஆண்டவர், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பின்னாடி தான் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், ரட்சிப்பதற்காக அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவார், பொய்யான நம்பிக்கையை கொடுத்து சுற்றி போக வைத்து பின்தொடர வைத்து நமக்கு பின்பாக கர்த்தர் நிற்பார். நமக்கு பின்னாடி ஆண்டவர் நின்று செயல்படுவார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், நம்மளை ஆண்டவர் ரட்சிப்பார். முதல் காரியம் ரட்சிப்பார். ரெண்டாவது, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தினால் நம்மளை ஆசீர்வதிப்பார். சில பேர் இப்போ சொல்லுவாங்க, எப்போ பாரு ஆசீர்வாதத்துக்கே ஜெபம் பண்ணக்கூடாது, ஆசீர்வாதமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சில மிஞ்சின ஆட்கள் சொல்லுவாங்க. ஆசீர்வாதமே வேண்டாம், எதுக்கு எப்போ பாரு ஆசீர்வாதத்துக்கு ஜெபம். சொல்கிறவன் தான் ஆளாக ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுவான், சொல்கிறவன் தான் ஆளாக தேவைக்காக ஜெபம் பண்ணுவான். ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் இங்கேயும் வேண்டும். அதற்கு தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை நல்ல வாழ்வதற்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம் ஜெபங்கள், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நீங்கள் என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு ஜெபிக்கணும். நம்ம எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் சபையை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதம்லாம் வேண்டாம், ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது, ஆசீர்வாதம்லாம் கிடையாது அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருகிறது என்றால் ஜெபத்தை கேட்பவர் இடத்திலிருந்து வருகிறது. இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். கேட்டு வாங்குகிற ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு செய்கிறான். முழுவதும் யாக்கோபு போராடி கொண்டிருக்கிறான். அந்த தேவ புருஷனோடு, தேவ தூதனோடு போராடுகிறான். அவன் போராடினது ஒரே ஒரு காரியம், தேவனே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். நாளைக்கு பொழுது விடிஞ்சா அவங்க அண்ணன் அவனை எதுக்கிறதுக்கு வரான். நம்ம ஜெபத்தில் போராடி இருந்தால் நியாயமாக யாக்கோபு எதை கேட்டிருக்கணுன்றா, நாளைக்கு எங்கள் அண்ணன் என்னை எதுக்க வரான், அவனுக்கு முன்பாக நான் நிற்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வல்லமையை தாங்க, எனக்கு அபிஷேகத்தை தாங்க, இப்படி ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் கேட்டது, தேவனே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே என்று சொல்லி அவன் ஜெபத்தில் போராடுகிறான். ஆதியாகமத்தின் புத்தகம் 32:26 வாசிப்போம். ஆமென். அவன் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. சாதாரணமாக நமக்கு ஒரு பொருளை ஆண்டவர் தரமாட்டார். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் அதை தருகிறார். நீங்கள் சொல்லணும், என் வேலையை ஆசீர்வதிங்க,
மீன் என்னுடைய காரியங்களை ஆசீர்வதிங்க, என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லும்போது கர்த்தர் நம்ம வேலைகளை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்ம வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் ஜெபத்தினால உண்டாக இருக்கிறதை பார்க்க முடியும். யாபேஸ் ஜெபிக்கிறார். இது யாக்கோபு ஜெபித்த ஜெபம். யாபேஸ் ஜெபிக்கிற ஜெபம், தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். 1 நாளாகமம் 4:10 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் ஜெபிக்கிறார். தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்து அப்படின்னா, ஆண்டவரே நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. அவன் வாசிக்கணும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கென்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் உடனே அருளினார், ஆசீர்வதிக்கிறார். உடனே அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதியும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம எல்லாவற்றுக்காகவும் ஆசீர்வதியும் ஜெபிக்கணும். ஆசீர்வதிக்கிறதுக்காக பாஸ்டரை வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், இது பண்ணணும். வீடு கட்டி இருக்கிறேன், பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஏன் சொல்கிறோம், ஒரு வண்டி வாங்கியிருக்கிறோம் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஏன் நம்ம அதை சொல்கிறோம், அதை ஆசீர்வதிக்கிறோம். அதை ஆசீர்வதிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமான பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டு வாங்கணும். ஜெபத்தில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பவர். ஜெபத்தினுடைய ஜெபத்தினால் உண்டாகக்கூடியவை ஆசீர்வாதமும் இருக்கிறது. எல்லையை ஆண்டவர் பெரிதாக்குவார், எல்லைகளை ஆண்டவர் விருத்தியாக்குவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு நாம் இருக்க தேவன் உதவி செய்வார். ஆபிரகாமை அழைக்கிறார், ஆனால் ஒரு இடத்துல வரும்போது சொல்லுகிறார், இவன் மகா பிரபு என்று சொல்லி. சாதாரணமாய் வந்தவனை மகா பிரபுவாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், நம்மளை இது பண்ண மாட்டார், குறைக்க மாட்டார். நம்ம என்ன செய்யணும், ஜெபத்தில் கேட்கணும். என் வேலையை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தான் ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் அதிகமாக வராதுன்னு. பவுல் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அதிகமாக ஜெபித்திருக்கிறார். அநேகமாய் ஜெபித்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களுக்கு, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் தனித்துவமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது ரகசியம். சிலர் தேவைக்கு போராட வேண்டும், சிலர் தேவைக்கு ஓட வேண்டும். ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தனித்துவமாய் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 4:35 வாசித்தால், அவர்களுக்குள் ஒன்றும் குறைவில்லாது இருந்தது. யார் அவர்கள் என்றால், அவர்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுகிறவர்கள். வாசிப்போம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானது தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. இவர்கள் யார் என்றால், அதே அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிங்க. போதும். அவர்கள் ஜெபம் பண்ணின போது இந்த ஜெபிக்கிறவர்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தார்கள். அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அளவு பெற்றிருந்தார்கள். ஜெபத்தினால ஆசீர்வாதமும் வரும். நம்ம ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஆனால் ஆசீர்வதியும் நம்ம ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 3வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். முதல் காரியம் ரட்சிப்பார், 2வது ஆசீர்வதிப்பார், 3வது இந்த காரியத்தை உங்கள் ஜெபத்திலே பண்ணாதிருங்கள். இது பண்ணக்கூடாதது, ஆனால் கர்த்தரால் இது செய்வார். கர்த்தர் அழிப்பார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் அழிக்கவும் செய்வார். யாத்திராகமத்தின் புஸ்தகமும் 12வது அதிகாரம் 23வது வசனம், தாம் பிள்ளைகளுக்காக, தாம் இரக்கத்திற்காக, தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் செய்ய துணிவுகரம் உள்ள ஒரு ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்காக அழிக்க கூட ஆண்டவர் இறங்கி விடுவார். ஆமென். வாசிப்போம். யாத்திராகமம். கர்த்தர் எகிப்தியரை அகம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். ஆமென். யாத்திராகமம் 12:29 21 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவர்களின் தலைப்பிள்ளை வரைக்கும்
எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றை அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். தம் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு பச்சை குழந்தை என்று கூட ஆண்டவர் பார்க்கல. அடிமைத்தனத்தில் இருக்கிற சிறையில் இருக்கிற ஜனங்களுடைய குடும்பம்னு கூட பார்க்கல. எகிப்து தேசத்தில் இருக்கிற தேசம் பாழாய் போயிருமேன்னு கொஞ்சம் கூட ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் நமக்காக பயங்கரமான காரியத்தை செய்வார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஜெபிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பாருங்கள். அவர் அன்பாக இருக்கிறவர் ஒரு பக்கமாக இருந்தாலும் அவர் அழிப்பார். ஆமென். அவர் தம் பிள்ளைகளுக்காக இறங்கி வேலை செய்வார். தம் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இறங்கி நிற்பார். அதை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்றை கூட ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அந்த இடத்துல விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்தார் தம் பிள்ளைகளின் வேண்டுதலுக்காக. ஆனால் நாம் அப்படி ஜெபிக்கிறவர்கள் அல்ல. நாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்படணும், அப்படி தான் நம்ம ஜெபிக்கிறோம். யாராவது அழிக்கணும் உடைக்கணும் அப்படி நம்ம ஜெபிக்கிறதில்ல. அப்படி ஆண்டவர் நம்மளை இயேசு கிறிஸ்து அப்படி பழக்க வைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் தம் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவனை ஆண்டவர் அழித்தார். இது மாத்திரமல்ல, பல இடத்துல வருகிறது. அவன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் அமலேக்கியரை நாசமாக்கி போட்டுருவேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் வேதத்தில் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள், சும்மான வார்த்தைகள் கிடையாது. ஆண்டவரே சொல்லுகிறார், தம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அழிக்க வல்லமை உடைய ஆண்டவர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் அந்த ஜெபத்தை எல்லாம் பண்ண போகிறதில்ல, நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மளை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். அவன் இந்த காலை வேளையிலே ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் முதலாவது ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். நமக்காக ஆண்டவர் அழிக்கவும் ஆண்டவர் செய்வார். எந்த நிலைமைக்கு வேணாலும் கர்த்தர் இறங்குவார். ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்டதாய் மாறணும். நம்ம ஜெபங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் எட்டுகிறது, தேவ சந்நிதியில் எட்டுகிறது. அது எட்டுகிறதுனால் கர்த்தர் தம் பிள்ளைகளை ரட்சிக்கிறார், கர்த்தர் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம் பிள்ளைகளுக்காக அழிக்கவும் ஆண்டவர் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த சந்நிதியிலே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டுகிறார். கேட்டு அதிலிருந்து உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஆண்டவர் இறங்கியும் வேலை செய்வதற்கு ஆண்டவர் மிகவும் வைராக்கியம் உள்ள ஒரு ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு 3 காரியங்கள், ஜெபத்தின் உண்டான 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒன்று,